இது என்ன வண்டினா ஹீரோவில் ஸ்பெண்டர் ப்ளஸ் வண்டி. இதில் என்ன பிரச்சனைனா ஹெட்லைட் எரியலை. ஹெட்லைட் எரியலைன்னா எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்? சின்ன தகவல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து என்ன போச்சுனாக்க இந்த ரெட்டிஃபைடு போச்சு. ரெட்டிஃபைடு இந்த கிழிச்சிலா இந்த ரெட்டிஃபைடு போச்சு. இது போச்சுன்னு எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்க கிடையாது. உங்கள்கிட்ட ஏதாவது வேறு வண்டி இருந்துச்சுன்னா இதை கழட்டி போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். வண்டி இல்லை, அப்புறம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா இந்த நான் சொல்கிறேன் பாருங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோமா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இந்த ஹெட்லைட் போடுற பாருங்க. ஹெட்லைட் போடும்போது எதுவுமே எரியலை. உங்களுக்கு பார்க் லாம்ப் எரியலை, ஹெட்லைட் பல்ப் எரியலை. இங்கே பார்த்தீங்கன்னா மீட் லைட்டு எதுவுமே எரியலை. எதுவுமே எரியாத போது என்னென்னா, எதுவுமே எரியலைனாக்க ஏதாவது மெயின் ஒன்று காயில் அடியாக இருக்கேன், இல்லை ரெட்டிஃபைடு அடியாக இருக்கேன். ஏன்னா எதுவுமே எரியலை. அப்போம்போது அது எப்படி செக் பண்ணோம்னாக்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதாவது நல்லா பார்த்துக்குங்க. ஹெட்லைட் போட்டு பார்க் லாம்பு எரிஞ்சு ஹெட்லைட்டு பல்ப்பு எரியலைன்னா பல்ப்பு மிஸ்டேக், இல்லை வயர் மிஸ்டேக்கு. எதுவுமே எரியலை. இங்கேயும் எதுவுமே எரியலை, மீட்லேயும் எதுவுமே எரியலை, பின்னாடி டேஞ்சரும் எதுவுமே எரியலைனாக்க ஈஸியான மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. அப்படி இந்த பக்கம் வந்துடுறேன் மேக்னெட் பக்கம். இதில் என்ன வயர் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும் ஜாக்கெட்டில். இது ஸ்பெண்டரை பொறுத்த ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இது பச்சை, சிகப்பு வந்து நியூட்ரல் லைட்டு, இது பச்சை வந்து எடுத்து. அப்போம்போது இந்த வெள்ளை தான் லைட்டிங் ஆயில் வயர். நல்லா தெரிஞ்சுங்க. இல்லை அங்கிட்டு வந்து வயர் ரெட்டிஃபைலேருந்து வயர் மாறும். வெள்ளை இங்கே மேக்னெட்லேருந்து வர்றது வந்து லைட்டிங் ஆயில் வயர் வந்து வெள்ளை கலர். இது வந்து பிக்கப் ஆயில் லைனு, இது ஸ்டார்டிங் லைன். இது தனி, இது தனியாகவே கொடுத்துட்டேன். இந்த ஜாக்கெட்டில் வந்து 3 வயர் தான் மொத்தம் வருது. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த பச்சை எடுத்து, இந்த லைட் பச்சையும் இந்த சிவப்பு கோடும் வந்து நியூட்ரல் லைட்டு, இந்த வெள்ளை கலரு உங்கள் லைட்டிங் ஆயில் வயர். அப்போம்போது அது என்ன செய்யணும்னா அப்படியே வந்துடணும். இங்கே வந்துடணும். ரெட்டிஃபைடு இருக்குது எங்கே இருக்குன்னா பின்னாடி இருக்கும், இந்த இடத்துல இருக்குது. ஏற்கனவே லைன் சொறி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஹெட்லைட் சுவிட்ச் போட்டு வச்சுருக்கேன். அது இருக்கா? போட்டு இருக்குது, ஆனால் லைட் எரியலை. லைட் எரியலையா? அப்போ போச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை கலட்டி தனியாக கையில் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த வெள்ளைக்கலர் வயர் இருக்குல்ல, அந்த பற்றியா வெள்ளைக்கலர் வயர், அந்த வெள்ளைக்கலர் வயரில் ஏற்கனவே வயர் ஜாக்கெட் சொருவி வச்சுருக்கேன். அதை சொருவி வச்சு என்ன செய்யணும், அந்த மஞ்சள் கலர் வயர் பற்றிலாம் அதை லைட்டிங் ஆயில் போகும். இந்த பற்றிலா அதில் எடுத்து சொருவுனா போதும். சொருவுனா இங்கிட்டு லைட் எரிஞ்சுன்னு இந்த எரியுது பற்றிலா, லைட் எரியுது. அப்போம்போது என்னென்னா இந்த ரெட்டிஃபைடு போச்சுன்னு அர்த்தம். லைட்டிங் ஆயில் நல்லா இருக்குது, இந்த ரெட்டிஃபைடு போச்சுன்னு அர்த்தம். இன்னொன்று என்னென்னா இப்படி சொருவி பார்த்து ரேஸ் பண்ணிடக்கூடாது. ரேஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க பல்ப் அடி ஆயிடும். இப்போ நான் இதை எடுத்துடுவேன், ஆஃப் ஆயிடும் பாருங்க. எடுத்துட்டேன். இது வந்து டேரெக்டாக அப்படி செக் பண்ணுறது, இப்படி செக் பண்ணலாம். ஆனால் வந்து இது பண்ணிக்கூடாது, ரேஸ் பண்ணிடக்கூடாது. அந்த எடுத்துட்டேன்னா ஹெட்லைட் ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அப்போம்போது என்னென்னாக்க லைட்டிங் ஆயிலேருந்து லைன் கிளீனாக வருது, ரெட்டிஃபைலேருந்து இதுலேருந்து லைன் வெளியாகலை. இது வந்து நம்ம வேலாக்க முடியாது. அப்போ இது புதுசு தான் மாற்றணும். இல்லை வேறு விதமாக செக் பண்ணலாம். லைட்டிங் ஆயில் லைன் வருதான்னு பார்த்தீங்களா? டெஸ்ட்டில் 3 வச்சுக்கிடுங்க. டெஸ்ட்டில் 3 வச்சுக்கிட்டு இதை மெயினில் இப்படி வச்சுக்கிட்டு எடுத்து தனியாக கொடுத்தா டெஸ்ட்டில் எரியணும். நல்லா பவராக எரியணும். நல்லா பவராக எரிஞ்சுன்னா லைட்டிங் நல்லா பவராக எரியணும். வச்சோடனே பளிச்சுன்னு எரியுங்க. பார்த்துக்குங்க. டிம்மான எரியக்கூடாது. வச்சோடனே நல்லா பளிச்சுன்னு ஒத்த கையில் செக் பண்ணி என்னால் காட்ட முடியல. நான் ட்ரை பண்ணுறேன். நான் லைனை கொடுக்குறேன். வச்சோடனே நல்லா பளிச்சுன்னு எரியணும். எரிஞ்சாச்சா பளிச்சுன்னு எரிஞ்சுன்னா லைட்டிங் ஆயில் நல்லா. அதுலேயும் சில விவரங்கள் இருக்குது. லைனை கொடுத்துட்டேன். இதில் எவ்வளோ பளிச்சுன்னு எரிய பற்றியில் டேரெக்டாக கொடுத்தா இந்த மாதிரி பளிச்சுன்னு எரியணும். எரிஞ்சுனாக்க லைட்டிங் ஆயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த மாதிரி பளிச்சுன்னு எரியாமல் டிம்மாக எரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, லைட்டிங் ஆயில் தான் போச்சு. தாராளமாக நீங்கள் செக் பண்ணாமே மாற்றலாம். ரெட்டிஃபைடு போச்சுன்னா இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மஞ்சள் கலர் வயர், இது வெள்ளை கலர் வயர் தான் லைட்டிங் ஆயில் வயர் உள்ளேருந்து வர்றது. இங்கே ரெட்டிஃபைலேருந்து மஞ்சள் கலர் வயராக மாறி போகும். அதனால என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த வெள்ளை கலர் வயரில் வயரை சொருவி இந்த மஞ்சள் கலர் வயரில் வச்சு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பல்ப் எரியணும். இப்போ வச்சு பார்த்து எரிஞ்சு பற்றிலாம் அந்த மாதிரி இப்போல்லாம் பவராக எரியணும். ஆனால் ரேஸ் பண்ணிடுறாங்க. ரேஸ் பண்ணிங்கன்னா பல்ப் அடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஆமாம், சரி. இந்த மாதிரி ஈஸியாக செக் பண்ணி பார்க்குறது. சரி, இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ரெட்டிஃபைடு ஈஸியாக செக் பண்ணி நீங்கள் வேறு வண்டி இல்லாமல் செக் பண்ணுறது. ரெட்டிஃபைடு ஒரிஜினல் வாங்கியிருக்கேன் பாருங்கள். ஒரிஜினல் எவ்வளோ பார்த்தீங்களா? 1220 ரூபா ஒரிஜினல். ஆமாம், ரெட்டிஃபைடு போச்சுன்னா நான் சொன்ன மாதிரி செக் பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் வந்து வேறு வண்டி தேட வேண்டிய இல்லை, ஒன்றும் தேவையில்லை, கட்டி போகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தே நீங்கள் இந்த பொருளை மாற்றலாம். ஆமாம், அதே மாதிரி நான் இந்த மஞ்சள் கலர் வெள்ளை கலர் வயர் வருதா, லைட்டிங் ஆயில் வயரு, இதில் பவர் சரியாகலைன்னா உள்ள லைட்டிங் ஆயில் போச்சுன்னு வருது. அவ்வளோதான். ரெண்டே சிம்பிளாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொன்ன மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட்.